வாங்க மாமா, உட்காருங்க. என்ன வேணும்? புது ஆர்டர்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் பக்காவா பண்ணி அனுப்ப ஆரம்பிச்சிட்டேன் மாமா. அன்னைக்கு வந்த அந்த ஆர்டரோட பணத்தை எடுத்துட்டு போயிட்டேன்ல. சாரி வேணு. நீங்க இன்னும் அதை மறக்கலையா மாமா? நான் அப்பவே வேற இன்வெஸ்டர் கிட்ட பேசி பணத்தை ரெடி பண்ணி ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன மாமா? சார், சொல்லுங்க. இந்த மாசம் நம்ம ஃபாரின் டீலர்ஸுக்கு அனுப்ப வேண்டிய ஆர்டர்ஸ் எல்லாம் அனுப்பியாச்சு சார். அது போக நீங்க ப்ரொடக்ஷனை இன்னும் இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருந்தீங்க. அதனால டெலிவரி ஆனது போக இன்னும் அதிகமாவே நம்ம கிட்ட ஸ்டாக் சேர்ந்துருக்கு. ஐயோ, ஸ்டாக் அதிகமாயிடுச்சுன்னா சிக்கல் தானே வேணும்? எல்லாம் காரணமாக தான் மாமா செஞ்சேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நான் கிளியர் பண்ணிடுறேன். நீங்கள் ப்ரொடக்ஷனை இதே ஸ்பீட்லேயே மெயின்டைன் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். ஓகே. வேணு, நீ சொல்கிற மாதிரி செஞ்சா டெலிவரி ஆகிறதுக்குள்ளே நிறைய ஸ்டாக் சேர்ந்துருமே. அது நமக்கு லாஸ் தானே? இல்லை மாமா, அதை தான் நம்ம லாபமாக மாற்ற போகிறேன். பிஸ்னஸில் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது டிமாண்டை பொறுத்து சப்ளை, அதாவது தேவைக்கேற்ற மாதிரி உற்பத்தி. நான் அதையே ரிவர்ஸில் பண்ணுறேன் மாமா. இப்போ உற்பத்தியை நம்ம அளவுக்கு அதிகமாக கொண்டு வந்துட்டதுனால இதை சரி பண்ணுற அளவுக்கு தேவையை அதிகப்படுத்தணும், அதாவது சப்ளையை பொறுத்து டிமாண்டு. நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணதுனால நம்ம கிட்ட அதிகமாகவே இப்போ ஸ்டாக் சேர்ந்துருக்கு. இனி நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுற அளவுக்கு புது ஆர்டர்ஸ் பிடிக்கணும். அதுக்காக நான் நிறைய கம்பெனிஸ்க்கு கொட்டேஷன் அனுப்பியிருக்கேன். அங்கிருந்து நமக்கு ஃபேவரான பதில் வரும்போது சேர்ந்திருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே லாபமாக மாறிடுமாமா. சூப்பர் வேணு, இது நல்ல ஐடியாவாக இருக்கே. வர்ற ஆர்டருக்காக பொருளை செய்யாமல் செஞ்ச பொருளுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர் பிடிக்கலான்னு சொல்கிறேன், அப்படி தானே? அதே தான் மாமா. ஒருவேளை நம்ம நினச்ச மாதிரி ஆர்டர் கிடைக்கலனா அது அப்புறம் ரொம்ப பெரிய ரிஸ்க் இல்லையா? ரிஸ்க்கு தான், ஆனால் வேற வழி இல்லை மாமா. நஷ்டத்தில் போகிற நம்ம கம்பெனியை திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். இப்போ இந்த ஃபாரின் ஆர்டர் எடுத்ததுனால மார்க்கெட்ல நம்ம கம்பெனியை பத்தி பழைய மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஒரு பாசிட்டிவான சூழலும் உருவாகி இருக்கு. அதனால கண்டிப்பா புது ஆர்டர்ஸ் எல்லாம் கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா. அப்ப விடுவேனு, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். நீ சொன்ன மாதிரியே புதுசா நிறைய ஆர்டர் கிடைச்சிட்டா பெருசா லாபம் எடுத்துடலாம். அதான் மாமா என்னோட திட்டமே. அத்தை கண்ணு முழிச்சு வரும்போது அவங்க உருவாக்குன இந்த கம்பெனி மார்க்கெட்ல டாப்ல இருக்கும். அதை மட்டும் செஞ்சுட்டா போதும். கண்டிப்பா பண்ற வேணும். நானும் உன் கூட ஃபுல் சப்போர்ட்டா இருக்கேன். கவலையே படாத, கம்பெனியை பழைய நிலைமை கொண்டு வந்துருவோம். சித்தப்பா, சொல்லு பவி. எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? மாமாவ இந்த பிரச்சனையில சிக்க வச்சது காயத்ரி பாட்டி தானே? நமக்கு தான் தெரிஞ்சிருச்சுல. ஆமா. அப்புறம் ஏன் அத இன்னும் சொல்லாம வச்சிருக்கோம் சித்தப்பா? அத சொன்னா தானே காயத்ரி பாட்டி தப்பானவங்கன்னு எல்லாருக்கும் புரியும். இல்ல பவி, நாம ஒருத்தர் மேல தப்பு சொல்றோம்னா அத சொன்னா மட்டும் போதாது. அதுக்கு சரியான ஆதாரம் இருக்கணும். ஆதாரம் இல்லாம நாம வைக்கிற குற்றச்சாட்டு என்னைக்குமே நிக்காது. ஆதாரத்துக்காக நம்ம வெயிட் பண்றதுக்குள்ள அவங்க வேற ஏதாவது மூவ் பண்ணிட்டாங்கன்னா அதுவும் நமக்கு சிக்கல் தான். அதுக்கு முன்னாடி நாம முந்திக்கிறது நல்லது. பார்க்கலாம், ஏதாவது ஒண்ணு நடக்கும். டேய் வேணு, இப்ப நாங்க எங்க போயிட்டு வரோம் தெரியுமா? எங்க? காயத்ரி அத்தை வீட்டுக்கு. நீ சொன்னியே யாரோ ஒருத்தர் சதி பண்ணிதான் உன் மாமாவை சூதாட வச்சு இந்த பிரச்சனையில சிக்க வச்சிருக்காங்கன்னு. அது யாருங்கறத அத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சது மட்டும் இல்ல மாமா, அந்த ஆளு வாயாலே உண்மையை ஒத்துக்க வச்சு அன்னைக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்க. நான் கூட அது யாருன்னு மண்டை பிச்சுக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை, அத்தையே அத செஞ்சவனை கண்டுபிடிச்சிட்டாங்களே. உண்மையாவே அத்தை பெரிய ஆளுதான். பின்ன வேணு மாமாவாலே முடியாத ஒண்ண சித்தி செஞ்சு காட்டிட்டாங்களே, சும்மாவா? ஏங்கா,
அவங்க யாரோ ஒருத்தனை பிடிச்சு இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொன்னா அப்படியே நம்பிடுறதா? தப்பு செஞ்சவன் அவன் வாயாலே ஒத்துக்கிட்டான். அப்புறம் என்னடா? நீ ஆரம்பத்துல இருந்தே காயத்ரி அத்தைய தப்பாவே நினைச்சுக்கிட்டு இருக்க. அதனாலதான் அவங்க நல்லதே செஞ்சாலும் உனக்கு தப்பாவே தெரியுது. அப்படி இல்ல அத்தை. நீங்க தான் அவங்க செய்யற எல்லா தப்பையும் நல்லது செய்யறதா நினைச்சிட்டு இருக்கீங்க. நீ உன் வாயை மூடுறியா? ஏதாவது ஒன்று பேசி இந்த குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்றதே உனக்கு வேலையா போச்சு. இங்க பாருங்க, பவி கரெக்டா தான் சொல்றா. நீங்க நினைக்கிற அளவுக்கு அவங்க ஒன்றும் அவ்வளவு நல்லவங்கலாம் இல்லை. இங்க பாருங்க, இதெல்லாம் ஒரு நாள் உங்களுக்கே புரியதான் போகுது. அப்போதான் நாங்க சொல்றது எவ்வளவு சரின்னு நீங்க உணர்வீங்க. டே வேணு, சும்மா உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. எது நல்லது எது கெட்டதுன்னு புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு முட்டாளாடா நாங்க. அதை நாங்க சொல்லணுமா என்ன? போதும் நிறுத்துடா. நீ எப்படி என் வீட்டுக்காரரை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தினியோ அதே மாதிரிதான் காயத்ரி அத்தையும் இந்த பிரச்சனைக்கு காரணமானவனை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அதுக்காக அவங்கள நீ பாராட்டி பேசலனாலும் பரவாயில்ல, குறை சொல்லாம இரு. மாமா, நீங்க முதல்ல இவ கூட சேர்றத நிப்பாட்டினாலே எல்லாமே சரியாயிடும். வாங்க நீ போலாம். என்ன சித்தப்பா அவங்க இப்படி பேசிட்டு போறாங்க? இவங்கள விடுப்பவி, இவங்க எப்பவுமே இப்படிதான். ஆனா நாம நினைச்ச மாதிரி அந்த காயத்ரி கிளவரா ஏமாத்திருக்காங்க பாரு. நாம அவங்கள முந்திக்கலாம் நினைச்சா அவங்க நம்மளை விட ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்காங்க. இனிமே நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போதான் அவங்க சுயரூபத்தை இவங்களுக்கு புரிய வைக்க முடியும். சரி சரி, இப்போ அடுத்து என்ன சித்தப்பா பண்ண போறோம்? பவி, இன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச் இருக்குல்ல, வா பவி போலாம். இல்ல நந்து, நீ போ, நான் வரல. பவி, நீ போயிட்டு வா, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். போ பவி, எந்நேரமும் வீட்டில் நடக்கிற பிரச்சனையை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பியா? நீ போ, சொல்றேன்ல, போயிட்டு வா. சரி சித்தப்பா. அர்ச்சனா, நீ தான் ஃபர்ஸ்ட் போய் பேட்டிங் பண்ணு. அண்ணா போனா ஃபர்ஸ்ட் பால்லே நான் அவுட் ஆக்கிட்டேன். அது ஓன் தப்பு. போ போ, நந்து கிட்ட பேட்ட கொடு. இரு, உன்னை பால்லே அவுட் ஆக்குறேன்.
பவி, நீ சூப்பரா விளையாடுன. இப்போதைக்கு நீ தான் ஹையஸ்ட் ஸ்கோர். அர்ஜுன், அடுத்து நீ தான். பவியை விட நீ ஒரு ரன் அதிகமா எடுத்தாதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். தெரியும்ல? இதெல்லாம் ஒரு ரன்னா? போய் வாழை போடுங்க. நீயும் பவியும் சேம் ஸ்கோர். இன்னும் ஒரு ரன் அடிச்சா வின்னு. ஒரு ரன் என்ன, 6 ரன் அடிக்கிறேன். ச்சே, சூப்பர் பவி. இதே மாதிரி போடு. அண்ணா சீக்கிரமா அவுட் ஆயிருவான். போடுறேன். அவ அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் உள்ள வந்துட்டேன். இல்ல அர்ஜுன், நீ வர்றதுக்குள்ளே பவி ஸ்டெம்ப் அடிச்சிட்டா. எனக்கு தெரியாதா? நான் அவுட் இல்ல. அர்ஜுன், நீ அவுட்டு தான். நான் நல்லா பார்த்தேன். நான் ஸ்டெம்பில் அடிச்சதுக்கு அப்புறமா தான் நீ உள்ள வந்த. ஏய், என்ன நீ பெரிய வேர்ல்டு கப் அம்பையரா? உன் இஷ்டத்துக்கு போய் பேசாத. வேணும்னா நீ ஜெயிச்சிட்டேன்னு கூட நான் விட்டு கொடுக்கறேன். அதுக்காக நான் போய் பேசுறேன்லாம் நீ சொல்லாத. நிஜமாவே நீ அவுட்டு தான். அதான் உண்மை. சொல்லிட்டே இருக்கேன் அவுட் அவுட்ன்ற. அவ்வளவுதான் உனக்கு. முதல்ல இங்க உன்னை யாரு விளையாட கூப்பிட்டது? போய் இங்க இருந்து. உன்னை பார்த்தாலே எனக்கு கடுப்பாகுது. ஏன் அர்ஜுன் இந்த சின்ன விஷயத்துக்கு இப்படி போய் பேசுற? நாம தான் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல. ஃப்ரெண்டா அப்படின்னு யார் சொன்னா? ஃப்ரெண்ட் இல்லாம தான் நான் சைக்கிள்ல இருந்து கீழே விழ போறப்ப நீ என்னை காப்பாத்துனியா? நீ அப்படி நினைச்சிட்டியா? அன்னைக்கு அந்த கிறுக்கன் கிட்ட இருந்து என்னை காப்பாத்தினால, அதனால தான் நான் உன்னைய காப்பாத்தினேன். மற்றபடி நீ எப்பவுமே என் ஃப்ரெண்ட் இல்லை, எனிமி தான். அன்னைக்கு உன்னை அப்படியே விட்டுருக்கணும். அதான் நான் பண்ண தப்பு. எனக்கு உன்னை பார்க்கவும் பிடிக்கல, உன் கூட பேசவும் பிடிக்கல. இங்க பாருங்க, இன்னொரு தடவை இவெல்லாம் விளையாட வரானா என்ன கூப்பிடாதீங்க சொல்லிட்டேன். ஏன் அர்ஜுன் இப்படி பேசுற? நான் என்ன செஞ்சாதான் உனக்கு பிடிக்கும்? ஓ, சொன்னா அதை அப்படியே செஞ்சிருவியா? நீ என் கண்ணு முன்னாடியே நிக்காத. என்னை விட்டு போயிடு. போதுமா? பவி பவி நீ இல்ல பவி 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 இல்ல பவி. சாமி, எனக்கு எப்ப கஷ்டம் வந்தாலும் நான் உன்கிட்ட தானே வருவேன். அதே மாதிரி தான் இன்னைக்கு ஒரு கஷ்டத்தோட தான் வந்திருக்கேன். இன்னைக்கு அர்ஜுன் என்ன ரொம்ப திட்டான். திட்டினது மட்டும் இல்ல, என்ன சுத்தமா பிடிக்கல. நீ எங்கேயாவது போய் தொலைன்னு சொல்லிட்டான். இவ கோவில்ல என்ன பண்றா? இப்ப நான் என்ன பண்ணணும் சாமி? அவனுக்கு நான் இங்க இருந்து போறதுதான் பிடிக்கும்னு சொல்றானே. அப்ப நான் போயிட்டுமா? சொல்லு சாமி.
பவி என்ன பவி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? பாட்டிக்கு எதுவும் பிரச்சனையா? ம்ஹும். அப்புறம் ஏன் உன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டியா? அர்ஜுன் இருக்கான்ல, அவன் என்ன திட்டி நீ இங்க இருந்து போயிடு, அதான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டான். இது வரைக்கும் அவன் என் கூட சண்டை போட்டிருக்கான், கோவப்பட்டிருக்கான். ஆனா இப்படி ஒரு வார்த்தைய அவன் சொன்னதே இல்ல. இப்போ இந்த மாதிரி அவன் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பேசாம அவன் ஆசைப்பட்ட மாதிரி இங்க இருந்து போயிடலாமான்னு தோணுது. எப்பவுமே கோபத்திலையும் சோகத்திலையும் ஒரு முடிவை எடுக்கக்கூடாது. அந்த முடிவு எப்பவுமே தப்பான முடிவாதான் இருக்கும். நீ சொல்றியே அர்ஜுன், உன்னால அவனை விட்டு எங்கேயுமே போக முடியாது. அதுதான் விதி. விதியா? ஆமா, எங்கேயோ பிறந்த உன்ன இங்க கொண்டு வந்து சேர்த்துச்சுல்ல, அந்த விதிதான் உன்னை அர்ஜுன் கூடயும் சேர்த்து வைக்க போகுது. நீ ரமாதேவியோட வாரிசு. எதிர்காலத்துல ரமாதேவியோட ராஜ்யத்தையே ஆள போறவ நீதான். அப்படிப்பட்ட உனக்கு நிறைய தடைகளும் துன்பங்களும் வரும். அது வரப்போ உன் கூட நிக்க போறது வேற யாரும் இல்ல, இதே அர்ஜுன் தான். என்னது, இவதான் எதிர்காலத்துல எல்லாத்தையும் ஆள போறான்னு சொல்றாங்க? இவளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா? நான் சொல்றதெல்லாம் சாதாரணமா நடந்துராது. ஏன்னா ரமாவை சுத்தி வஞ்சமும் சூழ்ச்சியும் நிறைஞ்சிருக்கு. அது எல்லாத்தையுமே நீ தான் எதிர்த்து நின்னு ஜெயிக்க வைக்க போற. அப்படி எதிர்த்து நிக்கணும்னா அதுக்கு அர்ஜுன் உனக்கு துணையா நிக்கணும். அதனால எப்பவுமே அவனை கைவிட்டுற கூடாது, புரியுதா? ஆனா நீங்க சொல்றதெல்லாம் என்னால நம்பவே முடியலையே. அர்ஜுன் எனக்கு சப்போர்ட்டா இருப்பானா? நம்ப முடியலன்றதுக்காக நான் சொல்றது உண்மை இல்லைன்னு ஆயிடாதுல்ல. கண்டிப்பா அவன்தான் உனக்கு உறுதுணையா நிக்க போறான். இதுதான் நடக்க போகுது. நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் எதிர்காலத்துல எல்லாரையும் ஜெயிக்க போறீங்க. இதெல்லாம் நிஜமாவே நடக்கும்னு நீங்க சொல்றீங்களா? கண்டிப்பா நடக்கும். இப்ப நான் இத சொல்றப்ப கூட உன்னால நம்ப முடியலல்ல? நீ சாமிக்கு அப்புறமா உன் பாட்டியை தானே சாமியா நினைக்கிற? ஆமா. அப்ப அவங்க கிட்டயே போய் கேளு. உன் மனசுல உள்ள கேள்விக்கான பதில அவங்களே கொடுப்பாங்க. அப்படியா? ஆமா, அவங்க கிட்ட இருந்து உனக்கு கிடைக்க போற பதில்லையே நான் சொன்னது எவ்வளவு உண்மைன்னு உனக்கே புரியும். போ. சரி, நான் இப்பவே பாட்டி கிட்ட போய் இத பத்தி கேக்குறேன். நான் போயிட்டு வரேன். நல்லபடியா போயிட்டு வா. யார் இந்த அம்மா? பவிதா எதிர்காலம் ராஜ்யத்தை ஆள போறா, எல்லாரையும் ஜெயிக்க போறான்னு வேற சொல்றாங்களே. ஒருவேளை இதெல்லாம் உண்மையா இருக்குமோ? முதல்ல இத அக்கா கிட்ட சொல்லணும். அக்கா, ஏய் மஞ்சு, பாத்து வர மாட்டியா? எங்க அடிபட்டுச்சா? காலை காட்டு. இல்ல, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப என்ன ஆச்சுன்னு நீ இவ்வளவு பதட்டமா இருக்க? ஏன்னா பார்த்த விஷயம் அப்படிக்கா. பதட்டப்படாம எப்படி சாதாரணமா இருக்க முடியும்? ஏன் பதட்டப்படுற அளவுக்கு அப்படி என்ன பார்த்த? கோயிலுக்கு போறேன்னு தானே சொன்ன? கோவிலுக்கு தாங்க போனேன்.
ஆனா அங்க யார பார்த்த என்ன கேட்டேன்னு தெரிஞ்சா என்னை விட நீ டென்ஷன் ஆயிடுவ. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சுத்தி வளைக்காம சொல்லு. என்ன ஆச்சு கோயில்ல? நீ ரமாதேவியோட வாரிசு. எதிர்காலத்துல ரமாதேவியோட ராஜ்யத்தையே ஆள போறவ நீதான். ரமாவை சுத்தி வஞ்சமும் சூழ்ச்சியும் நிறைஞ்சிருக்கு. அது எல்லாத்தையுமே நீ தான் எதிர்த்து நின்னு ஜெயிக்க வைக்க போற. ஏற்கனவே அந்த பவித்ரா இங்க வந்ததுல இருந்துதான் நம்ம நினைச்சது எதுவுமே நினைச்ச மாதிரி நடக்க மாட்டேங்குது. இதுல அவகிட்ட தான் இந்த வீட்டோட எதிர்காலம், இந்த குடும்பத்துக்கு வரப்போற பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ண போறது அவதான்னு கோவில் அந்த அம்மா சொன்னதை கேட்டதும் எனக்கு டென்ஷன் தலைக்கேறிடுச்சுக்கா. என்னக்கா எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியா நிக்கிற? இல்ல மஞ்சு, எனக்கும் கூட கோயில்ல அந்த அம்மா சொன்னதெல்லாம் உண்மைதானோன்னு தோணுது. நீ நல்லா யோசிச்சு பாரு. அன்னைக்கு கம்பெனியை விற்க சரின்னு கையெழுத்து போட்ட ரமா இவ வந்ததுக்கு அப்புறம் கம்பெனியை தொடர்ந்து நடத்தணும்னு முடிவு பண்ணா. அது மட்டும் இல்ல, பாட்டிலும் கையுமா இருந்த வேணு கூட அதையெல்லாம் மறந்துட்டு கம்பெனி பொறுப்பை கையில எடுத்திருக்கானா. அதுக்கும் இவதான் காரணம். வேணுவே சொன்னால கிருஷ்ணாவுக்கு நாம நெருக்கடி கொடுத்ததால கூட பவித்ரா சொல்லிதான் நமக்கும் அந்த சேட்டுங்களுக்கும் இருக்கிற தொடர்பு தெரிய வந்துச்சுன்னு. அப்படின்னா நமக்கு 5 கோடி நஷ்டம் வந்ததும் இவளாலதான். இப்படி எல்லாத்தையும் பாக்குறப்ப இவ ஒருத்தி தான் நமக்கு ஆரம்பத்துல இருந்தே இடைஞ்சலா இருந்துட்டு வராங்கிறது மட்டும் உறுதியா தெரியுது. யானை காதுக்குள்ள புகுந்த எறும்பு மாதிரி நம்ம பிளான் பண்றத எல்லாத்தையுமே அவ காலி பண்ணிக்கிட்டே இருக்கா. கரெக்ட் தான்க்கா. இதுல அந்த அம்மா சொன்ன மாதிரி இனி அந்த வீட்டையும் ரமாதேவியும் காப்பாத்த போறதே அவதானா கண்டிப்பா அது நமக்கு பெரிய பிரச்சனை தான்க்கா. முதல்ல அவளை அங்கிருந்து ஒழிச்சு கட்டணும். அதுக்குதான் ஒரு வழியும் அமைய மாட்டேங்குதே. அமையற வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாது மஞ்சு. அத நாம தான் அமைச்சுக்கணும். எங்க வேணு கூடயே இருந்து அவளுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றப்ப நமக்கு எங்க இருந்து வாய்ப்பு அமையும்? அந்த வாய்ப்பே வேணுவா இருந்தா ரமா கோமால இருக்கிற இந்த நேரத்துல பவித்ராவுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதே அந்த வேணுதான். அந்த வேணுவே அவளை வீட்டை விட்டு அனுப்புனா அத யாராலையும் தடுக்க முடியாதுல்ல. அத மட்டும் செய்ய வச்சுட்டா போதும் மஞ்சு. அதுக்கப்புறம் யார் நினைச்சாலும் அவ இங்க இருந்து போறத தடுக்க முடியாது. ஆனா இதெல்லாம் முடியுங்கிறியாக்கா? கண்டிப்பா முடியும் மஞ்சு. வேணு அறிவால பயங்கர ஸ்ட்ராங். ஆனா எமோஷனலா படு வீக். எமோஷனல் ஃபூல்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு சரியான உதாரணம் அவன்தான். அவனை கரெக்டா தட்டுனா கண்டிப்பா விழுந்துருவான். சீக்கிரமே அது என்னங்கறத கண்டுபிடிச்சு அவன் மூலமாவே பவிய இங்க இருந்து நான் விரட்டுறேன். என்ன பவி, கோவிலுக்கு போயிட்டு வர போல இருக்கு? ஆமாக்கா. வர வர பெரிய பக்திமான் ஆயிட்டீங்க போல. அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு இருக்கே. நீங்க தானக்கா சொன்னீங்க கடவுள் கிட்ட பாட்டி குணமாகணும்னு வேண்டிக்கிட்டா அது கண்டிப்பா நடக்கும்னு. ஆனா இன்னைக்கு நான் அதுக்காக மட்டும் போல. வேற எதுக்காக போன? ஃபர்ஸ்ட் நான் அத பாட்டி கிட்ட தான் சொல்லணும். சரி சொல்லு. உன் பாட்டியோட சேர்ந்தே நானும் கேட்டுக்கிறேன்.
இன்னைக்கு எனக்கும் அர்ஜுனுக்கும் செம்ம சண்டை வந்துருச்சு பாட்டி. அந்த சண்டையில என்ன கோவமா பேசி திட்டான். அன்னைக்கு நான் சைக்கிள்ல இருந்து கீழே விழ போனப்போ என்னை காப்பாத்தினது கூட என் ஃப்ரெண்டா நினைச்சு இல்லைன்னு சொல்லிட்டான். அவன் அப்படி சொல்லுவான்னு நினைச்சு கூட நான் பார்க்கவே இல்லை பாட்டி. அது மட்டும் இல்ல, என்னை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்லிட்டான். நீ என்னை விட்டு போனாதான் எனக்கு நிம்மதின்னு சொல்லிட்டான் பாட்டி. அதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அதுக்காக தான் நான் கோவிலுக்கே போனேன். ஆனா கோவில்ல என்னாச்சு தெரியுமா? நீ சொல்றியே அர்ஜுன், உன்னால அவனை விட்டு எங்கேயுமே போக முடியாது. நிறைய தடைகளும் துன்பங்களும் வரும். அது வரப்போ உன் கூட நிக்க போறது வேற யாரும் இல்ல, இதே அர்ஜுன் தான். என்ன பவி சொல்ற? அந்த அம்மா இப்படியா சொன்னாங்க? ஆமா அக்கா, அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இப்ப என் குழப்பத்துக்கெல்லாம் பாட்டி தான் பதில் சொல்லணும். நீங்க சொல்லுங்க பாட்டி, நிஜமாவே அவங்க சொன்னது எல்லாமே நடக்குமா? எலியும் பூனையுமா இருக்கிற நானும் அர்ஜுனும் எதிர்காலத்துல ஒன்னா இருப்போம்னு சொல்றாங்களே, அது நடக்குமா பாட்டி? எங்க 2 பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு சொன்னாங்களே, அதுவும் நடக்குமா பாட்டி? அவங்க சொன்னதை கேட்டப்போ எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் நடக்குமான்னு சந்தேகமாவும் இருந்துச்சு. அதான் பாட்டி நான் உங்ககிட்ட கேக்குறேன். நிஜமாவே நானும் அர்ஜுனும் சண்டையே போடாம ஒன்னா சேர்ந்து இருப்போமா பாட்டி? சொல்லுங்க பாட்டி. பவி பவி, பாத்தியா மேடமோட விரல் அசையுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும்னு உன் பாட்டியும் சொல்றாங்க பவி. இது போதும் பாட்டி. இப்ப இத எல்லாத்தையுமே நான் முழுசா நம்புறேன். இனிமே அர்ஜுன் என்கிட்ட எவ்வளவு சண்டை போட்டாலும் நான் அவனை விட்டு போகவே மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் அவனுக்கும் என் மேல உள்ள வெறுப்பு எல்லாமே குறைஞ்சு அவன் மனசு மாறுன்ற நம்பிக்கையோட நான் வெயிட் பண்றேன் பாட்டி. பவி, நீ கவலையே படாத. கோவில்ல நீ பார்த்த அந்த அம்மா, இப்போ உன் பாட்டி, இதெல்லாம் சொல்றத வச்சு பாக்குறப்போ சீக்கிரமே அர்ஜுன் மனசு மாறப்போகுதுன்னு எனக்கு தோணுது. அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் பலிக்க போது பாரு. நீங்க 2 பேரும் தான் இந்த வீட்டோட எதிர்காலமே. அதுக்கான காலமும் நேரமும் சீக்கிரமே கூடி வரப்போகுது பாரு. டேய், ஏன்டா அழுதுட்டு இருக்கா? டியூஷன்ல வச்ச டெஸ்ட்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன்டா. டீச்சர் சைன் போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்கடா. இது என் அப்பாவுக்கு தெரிஞ்சா அடி பிச்சிருவாரு. வீட்டுக்கு போகவே பயமா இருக்கு. எங்கேயாவது ஓடி போயிடலாம் போல இருக்கு. லூசாடா நீ? இதுக்கு போய் இப்படி பேசிட்டு இருக்கா? பின்ன வேற என்ன பண்றது? வீட்டுக்கு போனேன்னா ஏன் டீச்சர் சைன் போடலன்னு அதுக்கு ஒரு அடி அடிப்பாங்க. ஏன் கம்மியா மார்க் எடுத்தேன்னு அதுக்கு ஒரு அடி. என்னால முடியாதுப்பா. சரி, ஓகே. இது 2மே சால்வ் ஆயிடுச்சுன்னா நீ தப்பிச்சிருவல? அது எப்படி ஆகும்? நான் ஆக்குறேன். உன் பேப்பரை கொடு. அர்ஜுன், நீ தேவையில்லாத வேலை பார்க்குற. டியூஷன் மிஸ் கிட்ட மாட்டிக்க போற. ஆமா அர்ஜுன், டிடி சொல்றது கரெக்ட் தான். அதெல்லாம் ஒன்றும் மாட்ட மாட்டேன். நீங்க அமைதியா இருங்க.
எப்படி டீச்சர் சைனை கரெக்டாக போட்டிருக்கேனா? இதுக்கப்புறம் உன் அப்பா கிட்ட நீ அடி வாங்க மாட்ட. சூப்பரா அர்ஜுன், நீ செம்மையா ஹெல்ப் பண்ணி என்னை சேவ் பண்ணிட்ட. உங்க பையனுக்கு படிப்புல கவனமே இல்ல சார், வேடிக்கை தான் பாக்குறான். இப்ப வச்ச டெஸ்ட்ல கூட அவன் ஃபெயில் ஆயிட்டான். அதனால தான் அவனுக்கு நான் சைனே போடல. நானும் ரொம்ப பனிஷ்மெண்ட் கொடுக்க கூடாதுன்னு பாக்குறேன். இதுக்கு மேல உங்க இஷ்டம் சார். வீட்ல நீங்களும் கொஞ்சம் கேர் எடுத்து சொல்லுங்க. டேய், உங்க அப்பா கிட்ட எல்லாமே சொல்லிட்டேன். உன் பேப்பரை கொடு. குடுன்னு சொல்றேன்ல. என்னடா இது? யார்தான் இந்த மாதிரி சைன் போட்டது? மார்க்க வேற மாத்தி எழுதிருக்கீங்கடா. கேக்குறல்ல, சொல்லுடா. இந்த வயசுல இவ்ளோ கிரிமினல் வேலை பாக்குறியா? உண்மையை சொல்லு. நீ தானே செஞ்ச? இல்ல உனக்கு வேற யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா? சொல்லு. இப்ப இத செஞ்சது எனக்கு யாருன்னு தெரிஞ்சே ஆகணும். அது யாரா இருந்தாலும் அவங்களுக்கு சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆவேன். ஒழுங்கா இத யார் செஞ்சதுன்னு சொல்லிருங்க. யார் இத பண்ணது சொல்லுங்க. யார் இத பண்ணது சொல்லுங்க. டே அர்ஜுன், அவன் உன்னையே பாக்குறான். அப்போ நீ தான் சைன் போட்டியா? இல்ல டீச்சர். பொய் சொல்லாத. இத பண்ணது யாருன்னு ஒத்துக்கலனா இங்க இருக்கிற எல்லாருமே அடி வாங்குவீங்க. சொல்லுங்கடா யார் பண்ணதுன்னு. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? நான் தான் டீச்சர் வினோத்தை காப்பாத்துறதுக்காக அதுல சைன் போட்டு மார்க்க மாத்தி எழுதுனேன். என்னது? நீ செஞ்சியா? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. நீ இப்படிலாம் பண்ணவே மாட்டியே. உண்மையை சொல்லு. நீ தான் பண்ணியா இல்ல யாரையாவது காப்பாத்துறதுக்கு போய் சொல்லிட்டு இருக்கியா? நிஜமாவே நான் தான் டீச்சர் பண்ணேன். ச்சே, உன்னை நான் எவ்வளவு நல்ல பொண்ணு நம்பிட்டு இருந்தேன். நீ போய் இப்படி ஒரு ஃபோர்ஜரி வேலை பண்ணிருக்கியே. உன்னையெல்லாம் பனிஷ் பண்ணாதான் வேற யாரும் இப்படி செய்யாம இருப்பாங்க. இங்க வா. கைய நீட்டு. நீ இப்பவே வெளியே போய் நில்லு. நான் திரும்ப வர்ற வரைக்கும் நீ உள்ள வரக்கூடாது. போ. ஏய், நீங்க எல்லாம் படிங்க.
மழை பெய்யுதுல உள்ள வா. டீச்சர் வர வரைக்கும் நான் உள்ள வரக்கூடாது. அதுக்காக மழையில அனுப்ப உள்ள வா சொன்னா கேளு. பவி, மழை பெய்யுதுல உள்ள வா. வா பவி, உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? உள்ள வா. என்ன பவி, கோல்டா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. நான் வேணா சுடு தண்ணி கொண்டு வரவா? வேணாக்கா வேணாம், நான் நல்லா தான் இருக்கேன். சரி தூங்கு. பவி, பவி, என்ன பவி உடம்பெல்லாம் இப்படி நடுங்குது? ஆ? ஐயோ, பயங்கரமா ஜுரம் வேற அடிக்குதே. எனக்கு ஒண்ணும் இல்லக்கா. என்ன ஒண்ணும் இல்ல, நான் தான் அப்பவே கேட்டேன்ல கோல்டா இருக்கான்னு. சரி இரு. எந்திரி, மெதுவா எந்திரி. இந்த மாத்திரையை போடு. சரி படுவா, படுத்துக்கோ. சார், சார், பவிக்கு பயங்கரமா ஜுரம் அடிக்குது, கொஞ்சம் வரீங்களா? என்ன சொல்றீங்க? என்னாச்சு அவளுக்கு? தெரியல, வாங்க சார். பவி, என்ன செய்து பவி? என்ன பவி, இப்படி ஜுரம் அடிக்குது? நல்லா தானே இருந்த, எப்படி ஜுரம் வந்தது? கேக்குறேன்ல, சொல்லு பவி. போச்சு, நம்மளால இவன் மழையில நனைஞ்சதுனால தான் ஜுரம் வந்துச்சுன்னு சொன்னா நாம மாட்டிக்குவோமே. தெரியல சித்தப்பா, ஈவினிங் கூட நல்லா தான் இருந்தேன், திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, ஏன்னே தெரியல. ஏதாவது வைரல் ஃபீவரா கூட இருக்கலாம், அதான் இப்படி சடனா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவோமா? வேணாம் சித்தப்பா, நானே சரியாயிடுவேன், இது சாதாரண ஜுரம் தான். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, ஃபீவருக்கு மாத்திரை கொடுத்துட்டேன், இப்படியும் காலையிலக்குள்ள சரியாயிடும். நான் தான் கூட இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன் சார்.
பவி ஸ்ட்ராங்கான பொண்ணு தானே, சரியாயிடுவா. ஏய், எந்திரிச்சிட்டியா பவி? ஏன்க்கா என்ன எழுப்பல? எனக்கு இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு. நைட்டு ஃபுல்லா ஃபீவரா இருந்துச்சுல, அதான் டயர்ட்ல தூங்கட்டுமேனு விட்டுட்டேன். சரி சரிக்கா, டைம் ஆயிடுச்சு, நான் ஸ்கூலுக்கு கிளம்பணும். இரு, முதல்ல ஃபீவர் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். இன்னும் ஃபீவர் குறையவே இல்லை பவி. நீ வெயிட் பண்ணு, நான் சாப்பிட கஞ்சி ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். அதை குடிச்சிட்டு மாத்திரை போடலாம், ஓகேவா? பரவாயில்லக்கா, இது கொஞ்ச நேரத்துல சரியாகிடும். நான் ஸ்கூலுக்கு போகணும், இல்லனா லேட் ஆகிடும். சொல்றத கேளு பவி. விடுங்கக்கா, எனக்கு டைம் ஆயிடுச்சு. பவி நில்லு பவி. பவி, என்னாச்சு? என்னாச்சுமா? என்னடா திடீர்னு வாந்தி எடுக்கிறா? ராத்திரி உடம்புக்கு ஒத்துக்காதது எதையும் தின்னாளா? இவ தான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாளே, வெளியே ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுருப்பா. இல்லங்க, நைட்ல இருந்தே பவிக்கு உடம்பு சரியில்லை. நான் தான் நைட் அவளுக்கு டேப்லெட் கொடுத்து தூங்க வச்சேன். ஆனா இன்னும் ஜுரம் விடல. ஆமா, திடீர்னு இவளுக்கு எப்படி ஜுரம் வந்தது? அதான் எனக்கும் தெரியல. இப்போ ஒரு டேப்லெட் போட்டுக்கோன்னு தான் சொன்னேன், பவி தான் வேண்டான்னு சொல்லிட்டா. இல்லைங்க, டேப்லெட்லாம் வேணாம், முதல்ல ஹாஸ்பிட்டல் போவோம். வேணாம் சித்தப்பா, இன்னைக்கு எனக்கு லாஸ்ட் எக்ஸாம் இருக்கு. நான் போய் அதை கண்டிப்பா எழுதணும். நான் ஸ்கூலுக்கே போறேன். ஜுரம் எல்லாமே சரியாயிடும். அது எப்படி தானா சரியாகும்? என்ன விளையாடுறியா நீ? சாதாரண எக்ஸாம் தானே, பப்ளிக் எக்ஸாம் ஒன்றும் இல்லையே. முதல்ல உடம்பு தான் முக்கியம். வா ஹாஸ்பிட்டல் போலாம். வேண்டாம் சித்தப்பா. நான் தான் சொல்றேன்ல. அப்புறம் உனக்கு என்ன, ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டாதான் ஜுரம் எல்லாம் கம்மியாகும். இரு, நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். ரோஜா, சரிங்க. ஏய், நீங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? கிளம்புங்க, போங்க. ம். அர்ஜுன், நேத்து பவியனை காப்பாத்துறதுக்காக டீச்சர் கிட்ட பனிஷ்மெண்ட் வாங்கி மலையில நின்னனால அவளுக்கு ஜுரம் வந்துருச்சு போல. பாவம் பவி, ஜுரம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறா அர்ஜுன். ஆமாண்ணா, பவி உன்னை காப்பாத்தணும்னு நினைக்கலனா அவளுக்கு இப்படி ஜுரமே வந்திருக்காது. பாவம் அவ. என்ன பண்றது, விடுங்க. அவ எப்பயுமே எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் நினைக்கிறா. ஆனா அர்ஜுனுக்கு தான் அது புரியவே மாட்டேங்குது. சரி வாங்க, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுல. கிருஷ்ணா தரவுடைய 5 கோடியும் செட்டில் பண்ணியாச்சு. சரி, இனிமே உங்க 2 பேரையும் இங்க பார்க்கவே கூடாது. இன்னொரு தடவை அந்த லைன்ல கிராஸ் பண்ணீங்க, உங்க உயிருக்கே நான் கேரண்டி கிடையாது. ஓடி போயிடுங்க. சரி சார், இனிமே உங்க பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டோம். மேடம், எங்க பணத்தை சொன்னபடி செட்டில் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மேடம். ஏய், உன்னை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. என் மனசு மாறி கொடுத்த காசை புடுங்கிறதுக்குள்ள முதல்ல இங்க இருந்து போயிடுங்க. சரிங்க மேடம், போறோம்.
ஒரு சின்ன பொண்ணு அவளால நமக்கு 5 கோடி ரூபாய் நஷ்டம் வர மாதிரி ஆயிடுச்சேக்கா. நீ ஊன்னு சொல்லுக்கா, இப்பவே நான் அவளை இல்லாம பண்ணிடுறேன். அறிவில்ல உனக்கு? இருக்கிற பிரச்சனையில இப்ப அவளை ஏதாவது செய்ய போய் அதனால ஏதாவது புது பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கா? இப்போதைக்கு இழந்த அந்த 5 கோடிய மீக்கிறதா முக்கியம். மேடம் சொல்றதான் கரெக்ட். முதல்ல இந்த காசை திருப்பி எடுக்கிறதுக்கு வழி என்னன்னு தான் பார்க்கணும் நாம. மேடம், நான் வேணா சேஃப்டிக்கு இடத்துக்கு ரவுடிகள் அனுப்பிச்சு ரைடு பண்ற மாதிரி கொடுத்த காசை எடுத்துட்டு வந்துட்டுமா? நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? உங்களாலதான் எல்லா தலைவலியும். நான் என்ன மேடம் பண்ணேன்? பின்ன வேணுவ ஒழுங்கா வாட்ச் பண்ணுங்கன்னு சொன்னா அவ உங்களுக்கே தெரியாம வெளியில வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டு போயிட்டான். அப்போ நீங்க என்ன அங்க கிழிச்சிட்டு இருந்தீங்களா? அது மட்டும் இல்ல, உங்க பேச்ச கேட்டு கிருஷ்ணாவ சூதாட்ட டிராப்லயே பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா கடைசியில எனக்கு தான் அந்த 5 கோடி நஷ்டம். நானா ஏதாவது யோசிச்சிருந்தா கூட சரியா இருந்திருக்கும். உங்க பேச்செல்லாம் கேட்டேன் பாருங்க, எனக்கு நல்லா வேணும். இதுக்கப்புறம் நீங்க யாருமே எனக்கு எந்த யோசனை சொல்ல தேவையில்லை. நான் இழந்த அந்த 5 கோடிய எப்படி மீக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அதுவும் ரமாதேவி கம்பெனில இருந்தே நான் மீட்டு காட்டுறேன். என்னக்கா சொல்ற? அவங்க கம்பெனில இருந்து காசை எப்படிக்கா வாங்குவ? அதுவும் வேணும் ஸ்ட்ராங்கா இருக்கிறப்ப? அதுக்கு வாய்ப்பே இல்லக்கா. ஆமா மேடம், கிருஷ்ணாவும் இப்போ அந்த பக்கம் போக ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் எப்படி அவங்கள்ட்ட இருந்து காசை மீட்க முடியும்? முடியும். அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அத கரெக்டா பண்ணிட்டா என்ன எதிர்த்து வேணுவே என்கிட்ட அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுப்பான். ஹலோ ஜேபி சாரா, நான் காயத்ரி பேசுறேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். மீட் பண்ணலாமா? வேணாம், நானே உங்க கம்பெனில வந்து உங்களை பார்க்கறேன். மத்ததெல்லாம் நேர்ல பேசிக்கலாம். மேடம், ஜேபின்னா அந்த ஜேபி குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி தானே? அவரை எதுக்கு மேடம் மீட் பண்ணோம்? எதுக்குங்கிறது இனி நடக்க போற விஷயங்களை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே புரியும். என்கிட்டயே சவால் விட்டால இந்த காயத்ரினா யாருன்னு நான் காமிக்கிறேன். என்ன வேணும்? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாச்சா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? ட்ரிப்ஸ் ஏத்தி மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்க. வீட்டில் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடுமா? ஆமா, திடீர்னு இவளுக்கு எப்படி ஜுரம் வந்துதான்? அது ஒன்றும் இல்லை, நேற்று டியூஷன்ல இருந்து வர்றப்போ மழையில நனைஞ்சிருக்கா. என்னது, மழையில நனைஞ்சாளா? எதுக்கா? ஏய் பவி, ஒண்ணுதான் கேக்குறோம், எதுக்காக மழையில நனைஞ்ச? ரொம்ப நாளைக்கு அப்புறம் மழை பெஞ்சது, நனையணும் போல தோணுச்சு, அதுதான். இதெல்லாம் தேவையா? சரி, போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாங்க, ஸ்நாக்ஸ் எடுத்து வைக்கிறோம். வா ஜோதி. இப்ப உடம்பு சரியாயிடுச்சா பவி? பரவாயில்ல. எல்லாரும் ஸ்கூலுக்கு நீ ஏன் வரலன்னு கேட்டாங்க. ஹலோ, நான் பவியோட கிளாஸ் மிஸ் பேசுறேன். சொல்லுங்க. என்னாச்சு? பவி ஏன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல? இன்னைக்கு கடைசி எக்ஸாம் இருக்குன்னு தெரியும்ல? தெரியுங்க, ஆனா அவளுக்கு திடீர்னு ஹை ஃபீவர் வந்துருச்சு. அவளை கூட்டிட்டு இப்பதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோம். ஓ அப்படியா? நான் கொஞ்சம் பவி கிட்ட பேசலாமா? சரிங்க, ஒரு நிமிஷம். பவி, இந்த டீச்சர் பேசுறாங்க. ஹலோ. என்ன பவி, உடம்பு சரியில்லையாமே உனக்கு? ஆமா மிஸ். என்னம்மா நீ எக்ஸாம் டைம்ல உடம்ப ஒழுங்கா பாத்துக்க மாட்டியா? கடைசியா எழுதின 4 எக்ஸாம்லயும் நீ தான் ஃபர்ஸ்ட் மார்க். இந்த எக்ஸாமையும் நீ நல்லா எழுதியிருந்தா ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருக்கலாம்ல? உனக்கு ஜுரம் வந்ததுனால இப்ப உனக்கு வர வேண்டிய ஸ்கூல் ஃபர்ஸ்ட் மிஸ் ஆயிருக்கு பாரு. இதுக்குதான் எப்பவுமே கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றது. சரி விடு, நீ நல்லா படிக்கிற பொண்ணுதான். அடுத்த எக்ஸாம்ல பாத்துக்கலாம். நான் வைக்கிறேன். சாரி மிஸ், இந்த தடவை மிஸ் பண்ணிட்டேன்.
நெக்ஸ்ட் டைம் இப்படி நடக்காது. சரிம்மா, ஓகே, உடம்பு பாத்துக்கோ. ஓஹோ, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் மிஸ் ஆயிடும் தான் ஸ்கூலுக்கு போனா நடம் பிடிச்சியா? அந்த அக்கறை இருக்கிறவ மலையில எதுக்கு நினைனும்? வர வர உனக்கு விளையாட்டுத்தனம் அதிகமாயிடுச்சு. சரி ரோஜா, சார், பவியை கூட்டிட்டு போய் படுக்க வைங்க, ரெஸ்ட் எடுக்கட்டும். ஓகே, போய் ரெஸ்ட் எடு. பாத்தியா அர்ஜுன், உன்னால பவிக்கு ஜுரம் வந்தது மட்டும் இல்ல, ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டும் மிஸ் ஆயிடுச்சு. ஆமா அர்ஜுன், நீதான் பவிய எனிமியா நினைக்கிற, ஆனா அவ உன்னை அப்படி நினைக்கவே இல்லை. அதனால தான் உன்னை காப்பாத்த போய் அவ எக்ஸாம் மிஸ் பண்ணிருக்கா. இப்பவாச்சும் பவிய புரிஞ்சுக்கோண்ணா, பாவம் இல்ல அவ. நம்ம என்ன சொன்னாலும் அர்ஜுனுக்கு அது புரியவே புரியாது. எப்பவுமே அவன் நினைக்கிறது தான் சரின்னு நினைப்பான். சரி விடுங்க, அவனுக்கே இதெல்லாம் எப்ப தோணுதோ மாறட்டும். வாங்க போலாம். அவ எப்பயுமே எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் நினைக்கிறா, ஆனா அர்ஜுனுக்கு தான் அது புரியவே மாட்டேங்குது. பாத்தியா அர்ஜுன், உன்னால பவிக்கு ஜுரம் வந்தது மட்டும் இல்ல, ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டும் மிஸ் ஆயிடுச்சு. அந்த குட்டி மங்கி தோட்ட ஐடியா கேட்டிருந்தேனே, ஏதாவது கிடைச்சதா? பவித்ரா எல்லா வேலையும் செஞ்சு தானே பாட்டி கிட்ட நல்ல பேர் வாங்கினா, அதே மாதிரி நம்மளும் செஞ்சா? ஏன்டா அவளை விரட்ட ஐடியா கேட்டா என்ன வேலைக்காரனாக்கு ஐடியா தர? அந்த மங்கி கிட்டே போய் நீ இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல, நீனே போயின்னு கேட்டு பாப்போமா? ஏன் அவ காலை உழுது கெஞ்சலாமே? லூசு ஐடியாவா இது? எங்களை கேக்குறியனா? நீ ஒரு ஐடியா சொல்லலாம்ல. நீ தானே எங்களுக்கு லீடர், நீ தானே அவளை டார்ச்சர் பண்ணும், அதை விட்டுட்டு எங்க கிட்ட ஐடியா கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. ஆமா அர்ஜுன், எங்க எல்லாரை விட நீ தானே பிரில்லியன்ட் பிரெயின், நீ நினைச்சா அவளை விரட்ட முடியாதா? சரி சரி, ஓரா புகழாதீங்க, எனக்கு அது பிடிக்காது. நானே ஒரு ஐடியா பண்றேன். ஒரு ஐடியா. வேலை செஞ்சான்னு 4 பேர் எடுத்தா, அதுக்காக நம்ம பதிலுக்கு வேலை செய்யக்கூடாது. நம்மளோட வேலையை அவளுக்கு கொடுத்து டார்ச்சர் பண்ணணும், வெறுப்பேத்திக்கிட்டே இருக்கணும். அவளே இங்கிருந்து ஓடினா போதும், நீ எஸ்கேப் ஆயிடுவா. ஐயோ, இதெல்லாம் ஐடியாவா? சொல்லுங்க, எப்படி ஐடியா? ஐடியா செம்ம. சரி ஓகே, இன்னையில இருந்து அவளை பார்க்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு வேலை கொடுத்துக்கிட்டே இருங்க. அவ டயர்ட் ஆகுற வரைக்கும் ஒரு வேலை கொடுங்க. ஓகே அர்ஜுன். கூட சேர்ந்து டிடி, நந்து, அர்ச்சனா எல்லாருமே பவி வீட்டுக்கு வந்தது பிடிக்காம வீட்டை விட்டு அனுப்பணும்னு எவ்வளவோ பிளான் பண்ணி அவளை டார்ச்சர் பண்ணோம். ஆனா நான் பண்ண தப்புக்கு டீச்சர் கிட்ட அடி வாங்கி மழையில நனைஞ்சு இப்ப உடம்பு முடியாம படுத்திருக்கா.
நந்து அர்ச்சனான்னு எல்லாருக்கும் பவியை பிடிச்சிருக்கு. ஆனால் எனக்கு மட்டும் ஏன் தான் பிடிக்கலன்னு தெரில. இரு, நானே தண்ணி எடுத்து தரேன். இரு, நானே ஹெல்ப் பண்றேன். போதும் போதும். தண்ணி போதுமா? ரொம்ப டயர்டா இருக்கே, ஜூஸ் ஏதாவது குடிக்கலாம்ல? பரவாயில்ல அர்ஜுன், ரோஜாக்காவே ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க, அப்ப நான் குடிக்கிறேன். அவங்க தான் பாட்டிக்கு ஏதோ மெடிசன் வாங்கணும்னு போயிருக்காங்களே. இரு, நானே உனக்கு ஜூஸ் ரெடி பண்ணி தரேன். உன்னால் குடிக்க முடியாதுல்ல, நானே ஹெல்ப் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ் அர்ஜுன். நீ தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் தான் உனக்கு சாரி சொல்லணும். நீ எனக்கு சாரி சொல்றியா? ஆச்சரியமா இருக்கு. டியூஷனில் நான் காப்பாற்ற போய் தானே நீ மழையில் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படின்னா என்னால் தானே உனக்கு ஜுரம் வந்துச்சு. அதுவும் இல்லாமல் உனக்கு ஜுரம் வந்ததுனால எக்ஸாமை மிஸ் பண்ணி ஸ்கூல் ஃபஸ்ட் வர முடியலை. அதுக்கும் காரணம் நான் தான். அப்படியெல்லாம் இல்லை அர்ஜுன். அதான் உண்மை. இந்நேரம் நான் தான் டியூஷன் மிஸ் கிட்ட மாட்டியிருக்கணும். அப்படின்னா எனக்கு தான் இந்த ஜுரமே வந்திருக்கணும். ஆனால் நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்க, அதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஆனா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அர்ஜுன். நான் இங்க வந்ததுல இருந்து நீ இப்படியெல்லாம் என்கிட்ட பேசுனதே இல்லையே. இப்ப நீயே என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ பேசுனதுலயே எனக்கு பாதி ஜுரம் போயிடுச்சு. நீ வேணா பாரு, காலையில நான் பழைய பவியா ஃபுல் எனர்ஜி. அதான் முடியலைல்ல, அப்புறம் என்ன உனக்கு? ஃபுல் எனர்ஜியில் வர்றதெல்லாம் இருக்கட்டும், இப்போ உனக்கு தேவை ஃபுல் ரெஸ்ட் தான். ஒழுங்கா படுத்து தூங்கு. சரி அர்ஜுன். என்னாச்சு பவி? எதுக்கு இப்படி ஓடி வர? வா உட்காரு உட்காரு.
அதனால அவன் அடிக்க துரத்திட்டு வரான் பாட்டி. அவன் எதுக்கு உன்னை துரத்தணும்? அவன் தான் எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிட்டே இருக்கான். அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் எதுவுமே சொல்லல பாட்டி. யாரு, நீயா? நீ என்கிட்டயே பயங்கரமா வாய் பேசுவ. அர்ஜுன் கிட்ட சும்மா வந்திருப்ப. என்ன பாட்டி, நீங்களும் அர்ஜுனுக்கே சப்போர்ட் பண்றீங்க. மத்தவங்க கூட என் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகி டான்ஸ் எல்லாம் பண்ணாங்க பாட்டி. ஆனா அர்ஜுன் மட்டும் என்னை எனிமியாவே நினைக்கிறான். அப்படிலாம் இல்லடா கண்ணா, நீ புதுசா வந்திருக்கல்ல, அவனுக்கு பழக கொஞ்ச நாள் ஆகும். நானே உன்னை அர்ஜுன் கிட்ட கூட்டிட்டு போய் சமாதானம் பண்ணி வைக்கிறேன், போதுமா? வேணா பாட்டி, இது சின்ன பசங்க விஷயம். இதுல நீங்க பேச வேணாம் பாட்டி, நானே சமாளிச்சுப்பேன். அடேங்கப்பா. அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து அர்ஜுன் அடிக்க வரான்னு சொன்ன? ஏமா ஓடி வரேன்னு நீங்க கேட்டீங்க, அதுக்காக தான் நான் சொன்னேன். நானே அர்ஜுன் என்ன அடிக்க வரேன்னு சொன்னேன். ஓஹோ, அது வேறயா? சரி ஓகே, நீங்க ரெஸ்ட் எடுங்க. அர்ஜுன் எப்படி சமாளிக்கிறது நான் பாத்துக்கிறேன். என்னமோ பண்ணுமாணி. பாட்டி எதுவும் கேட்கல, போதுமா? ஆனா ஒண்ணு பவி, என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் அர்ஜுன் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆகி உனக்கு உறுதுணையா இருக்கதான் போறான் பாரு. ஓகே. அன்னைக்கு பாட்டி சொன்ன மாதிரியே நடக்குது. சார், ஜேபி குரூப் ஆஃப் கம்பெனில இருந்து நீங்க சொன்னவங்க வந்திருக்காங்க. அவங்கள அனுப்பலாமா? வந்துட்டாங்களா? சூப்பர், உடனே அனுப்புங்க. ஓகே சார். யார் வேணும் வர்றது? நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாம் சேல் பண்றதுக்கு புதுசா ஆர்டர் பிடிக்கிறதுக்கு கொட்டேஷன் அனுப்பியிருந்தோம்ல. ஆமா. அதுக்கு ஒரு கம்பெனி ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க மாமா. ஜேபி கம்பெனிஸ்ன்றது ரொம்ப பெரிய குரூப். ஃபாரின்லயே ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க. இவங்க மட்டும் நம்ம கிட்ட ஆர்டர் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டா நம்ம எதிர்பார்க்கிற லாபத்தை சீக்கிரம் அச்சீவ் பண்ணிடலாம் மாமா. ஹலோ வாங்க வாங்க. ஹலோ சார், நைஸ் டு மீட் யூ. ஹலோ மேடம். ஹலோ சார். இவர் என்னோட மாமா கிருஷ்ணா, இந்த கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட். ஓ, கிளாட் டு மீட் யூ. ஹலோ. வணக்கம் சார். உட்காருங்க. உட்காருங்க. தேங்க் யூ. தேங்க் யூ. நான் அனுப்புன கொட்டேஷனை பார்த்துட்டு நீங்க உடனே ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ரமா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இருந்து கொட்டேஷன் வந்திருக்கு. அதுக்கு அப்படியே ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்க முடியும்? நீங்க வேற இப்பதான் பெரிய பெரிய ஆர்டர்ல டெலிவரி பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டோம். அதுக்குள்ள கம்பெனியை பழைய ஸ்பீட்ல கொண்டு வந்துட்டீங்க போல. அதுக்கு தான் பெருசா முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். கவலைப்படாதீங்க, அதுக்கு எங்களுடைய ஃபுல் சப்போர்ட் இருக்கும். அது விஷயமா தான் பேச வந்தோம். எங்களுக்கு இப்போ ஒரு 3 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் தேவைப்படுது. உங்களால அவ்வளோ பெரிய ஸ்கேல்ல ஆர்டர் டெலிவரி பண்ண முடியுமா? கண்டிப்பாங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல 50 லட்சத்துக்கு எங்களுக்கு ப்ராடக்ட் டெலிவரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணிக்கலாம். நீங்க வேற இப்பதான் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. இவ்ளோ பெரிய ஆர்டரை பண்ணிருவீங்களா? அட, நாங்க ஏற்கனவே ப்ரொடக்ஷனை ஜாஸ்தி பண்ணிட்டோங்க. ஓகே. இப்போவே 50 லட்சத்துக்கான சப்ளை ரெடியாக தாங்க இருக்கு. நாளைக்கே உங்களுக்கு நாங்கள் அனுப்பிடுவோம். ஓகே. அதுக்கப்புறம் கூட 3 ஷிஃப்ட் ப்ரொடக்ஷன் ரெடி பண்ணா நீங்கள் கேட்குற ஆர்டர் நாங்கள் கரெக்டாக கொடுத்துருவோம். எங்கள் சைட்லேருந்து எந்த பிரச்சனையும் வராது. ஓகே. மாமா சொல்ற மாதிரி எங்க சைடுல ப்ரொடக்ஷன் ஒர்க் ஃபுல் ஸ்விங்ல இருக்கு. அதனால நீங்க எவ்வளவு பெரிய ஆர்டர் கொடுத்தாலும் அதை ஈஸியா டெலிவர் பண்ணிடுவோம். சரி, ஓகே. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கான அட்வான்ஸா ஒரு 20 லட்சத்தை நாங்க தந்துடுறோம். பேலன்ஸை டிஸ்பேச் பண்ண உடனே கொடுத்துடுறோம். அப்போ அக்ரிமெண்ட்ல கொஞ்சம் சைன் பண்ணிடுங்க. மாமா, நீங்க சைன் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச் சார். சார், இந்த அமௌண்ட் அத மாமா கிட்டே கொடுங்க. ஆமா. சார், பென்.
ஓகே வேணும், எங்களுக்கு நாளைக்கு இந்த ஆர்டரை டிஸ்பேச் பண்ணிடுங்க. அப்போ ஓகே, நாங்க கிளம்புறோம். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மாமா, நான் தான் சொன்னேன்ல கண்டிப்பா நமக்கு பெரிய ஆர்டர் கிடைக்கும்னு. இப்ப பாருங்க, நாம எதிர்பார்த்ததை விட பெருசா ஒன்று கிடைச்சிருக்கு. ஆமாம் வேணும், நீ சொன்ன மாதிரியே நம்ம சப்ளை அதிகம் பண்ணதே நல்லதாக போச்சு. ஆனால் இவ்வளோ பெரிய ஆர்டர் நம்ம ரெடி பண்ணணும்னா அதுக்கு நம்மக்கிட்ட இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் பத்தாதே. அதுக்கு என்ன பண்ண போகிறோம்? ஏற்கனவே நம்ம கம்பெனி இருக்கிற நிலமையில வெளியில் இருக்கிற இன்வெஸ்டர்கிட்ட இவ்வளோ பெரிய பணம் புரட்டுறது ரொம்ப கஷ்டம். எப்படி இந்த ஆர்டர்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணி டெலிவரி பண்ண போகிறோம் வேணும்? கவலைப்படாதீங்க மாமா, அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அது மட்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா இந்த ஆர்டர் முடிக்கிறதுக்கு போதுமான பணம் கிடைச்சிரும். என்ன ஆனாலும் சரி மாமா, இந்த ஆர்டரை முடிச்சு கொடுக்கறதுல தான் நம்ம கம்பெனியோட எதிர்காலமே இருக்கு. அதனால எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணிடலாம் மாமா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. என்ன ஆச்சரியமா இருக்கு, 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க. ஏன் நாங்க சேர்ந்து வரக்கூடாதா என்ன? அதானே, எப்பவும் நானும் பவியும் சண்டை போட்டு தான் இருக்கணுமா? ஓ, இனிமே நாங்க சண்டை எல்லாம் போட மாட்டோம். ஏன்னா இப்ப நாங்க ஃப்ரெண்ட்ஸ். இத பாட்டி கிட்ட சொல்றதுக்காக தான் நாங்க வந்தோம். சரி சரி, வாங்க வந்து உங்க பாட்டி கிட்ட நீங்களே சொல்லுங்க. பாட்டி, நம்ம வீட்ல மத்தவங்க எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிட்டாலும் அர்ஜுன் மட்டும்தான் என் மேல கோவமா இருக்கான்னு நான் சொல்லுவேன்ல. இப்ப அவனும் என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டான் பாட்டி. அது மட்டும் இல்ல, நேத்து அவன் தான் எனக்கு தண்ணி குடிக்க வச்சு எனக்கு ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுத்தான் பாட்டி. ஆமாம் பாட்டி, நானும் இவ்வளோ நாள் தேவையில்லாம பவி மேலே கோவப்பட்டு அவளை என்னுடைய எனிமையாவே பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இவ எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு எனக்கு இப்போதான் புரிஞ்சுது பாட்டி. இதுக்கப்புறம் நான் பவி கூட சண்டை போடவே மாட்டேன் பாட்டி. எப்பவுமே நான் அவளை விட்டு கொடுக்கவும் மாட்டேன். பாத்தீங்களா பாட்டி, அர்ஜுனே எப்படி பேசுறான்னு? அன்னைக்கு கூட நான் உங்ககிட்ட நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகுவோமான்னு கேட்டப்போ நீங்களும் நம்பிக்கையா உங்க விரல அசைச்சிங்களா? இப்ப அதே மாதிரி நடந்துருச்சு பாட்டி. நாங்க 2 பேரும் சேர்ந்து உங்களை இதுல இருந்து குணமாக்கி கண்மொழிக்க வைப்போம் பாருங்க. இது கண்டிப்பா நடக்கும் பாட்டி. அர்ஜுன், பாரு பாரு, நான் சொன்னல பாட்டி இந்த மாதிரி விரல் அசைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நாம பேசுறது கேட்கும்னு சொன்னல. நம்ம ஒண்ணு சேர்ந்ததை பார்த்து அந்த சந்தோஷத்துல தான் பாட்டி விரல் அசைச்சு காட்டுறாங்க. கரெக்டா பாட்டி? பாரு பாரு, கரெக்ட்னு சொல்றாங்க. நீங்க இப்படி விரல சீக்கிறது மட்டும் எனக்கு போதாது. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நானும் பவியும் சண்டை போடாம சேர்ந்துருக்கிறத நீங்க கண்ணை முழிச்சு பார்க்கணும் பாட்டி. கண்டிப்பா அது நடக்கும் அர்ஜுன். பாட்டி நம்மளுக்காகவே கண் முழிச்சு எழுந்திருச்சு வருவாங்க பாரு. என்ன ரோஜாக்கா, பாட்டி எழுந்திருச்சிருவாங்கல்ல? நிச்சயமா பவி, நீங்க 2 பேரும் இப்படி சேர்ந்து இருக்கிறத பார்க்க எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க பாட்டியால அதை எப்படி பார்க்காம இருக்க முடியும்? குழந்தைங்களோட அன்பு எல்லா மாத்திரை மருந்துக்கும் மேலன்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த அன்பு 2 மடங்கு அதிகமாயிருக்கு.
அந்த அன்பு போதாதா உங்க பாட்டிய குணமாக்க? நீங்க இதே மாதிரி சேர்ந்துருங்க. கண்டிப்பா மேடம் குணமாகி வந்துருவாங்க. சரியா? சரிக்கா. மேடம் இந்தாங்க, நாங்க ரமாதேவி கம்பெனியோட போட்ட ஆர்டர் அக்ரிமெண்ட். என்னக்கா சிரிக்கிற? பின்ன நான் விரிச்ச வலையில வேணு வசமா சிக்கிக்கிட்டானே, சிரிக்காம என்ன பண்ண சொல்ற? சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற கதையா 20 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்து அவனை இந்த ஆர்டர்ல மொத்தமா லாக் பண்ணியாச்சுல்ல. 3 கோடி ரூபாய் ஆர்டர் கிடைக்க போற குஷியில வேணு பொருள் எல்லாம் ரெடி பண்ண போறான். ஆனா அது அவனுக்கு தெரியாது. கடைசியில அவனுக்கு போட போறது பெரிய நாமம் தான். ஆமா மேடம், ஆர்டர் டாக்குமெண்ட்ல சைன் பண்ணும்போது அவர் முகத்தை பார்க்கணுமே, 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி பளிச்சுன்னு இருந்தது. அது இருக்கட்டும், உங்க மேல வேணுக்கு எதுவும் சந்தேகம் வந்துடலையே? சேச்சே, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. மஞ்சு கேக்குறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. வேணு ஒன்னும் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. கிருஷ்ணா ஒரு முட்டாள். அவனை ஈஸியா ஏமாத்திரலாம். ஆனா வேணு விஷயத்துல அப்படி அசால்ட்டா இருக்க கூடாது. அதனால அவன் சைட்ல ப்ராடக்ட் ரெடி ஆகுற வரைக்கும் உங்க மேல சின்ன டவுட் கூட வந்துடக்கூடாது. புரியுதா? ஓகே மேடம், நீங்க சொன்ன மாதிரி இந்த வேலையை எந்த சிக்கலும் இல்லாம முடிச்சு கொடுத்துட்றோம். எங்க கமிஷன் மட்டும் கொஞ்சம் கரெக்டா கொடுத்துட்டீங்கன்னா போதும் மேம். அட என்னங்க நீங்க, எங்க மேடம் கொடுக்குற வாக்கு கல்வெட்டுன்னு செதுக்குன வார்த்தை மாதிரி. அவங்க சொன்ன வேலையை செஞ்சிட்டாலே உங்களுக்கு சேர வேண்டிய பணம் சரியா வந்து சேரும். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். வாங்க. அன்னைக்கு கூட ஜேபி குரூப்பை மீட் பண்ணணும்னு சொன்னப்ப ஏன் எதுக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா இப்பதான் மேடம் உங்க மாஸ்டர் மைண்டே எனக்கு புரியுது. ஆனாலும் எனக்கு ஒரு டவுட்டுக்கா. நாம எதிர்பார்த்த மாதிரி வேணு 3 கோடி ரூபாய்க்கு ப்ராடக்ட் ரெடி பண்ணாதான் நம்மளால நஷ்டத்தை ஏற்படுத்த முடியும். ஆனா இவ்ளோ பெரிய ஆர்டர் அவங்க எடுக்க பெருசா பணம் தேவைப்படுமே. அந்த பணத்துக்கு அவங்க எங்க போவாங்க? ஆமால, இத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. ஒருவேளை பொதுவான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னு வேணும் இந்த ஆர்டர் வேணாம்னு சொல்லிட்டா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. எனக்கு வேணுவை பத்தி நல்லாவே தெரியும். ரமா கோமால இருக்கிற இந்த நிலைமையில கம்பெனிய பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்னு வேணு துடிச்சிட்டு இருக்கான். அதுக்கும் மேல என்கிட்ட விட்ட சவால்லையும் அவன் ஜெயிச்சு காட்டணும். அப்படி அவன் ஜெயிக்கணும்னா அதுக்கு இந்த ஆர்டரை அவன் முடிச்சு கொடுத்தே ஆகணும். அவனுக்கு இதுல இருந்து வர வழியே இல்ல. அது மட்டும் இல்ல, அவன் பிசினஸ் படிச்சவன். அதனால முடியாத ஒரு விஷயத்த முடியும்னு சொல்ற அளவுக்கு அவன் முட்டாள் இல்ல. அப்படின்னா வேணு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெடி பண்ணிடுவான்னு சொல்றீங்களாக்கா? கண்டிப்பா பண்ணுவான். ஏன்னா அந்த நம்பிக்கையில தான் அவன் அக்ரிமெண்ட்ல கையெழுத்தே போட்டிருப்பான். சரி மேடம், இப்ப நாம அடுத்து என்ன பண்ண போறோம்? வேடிக்கை பார்க்க போறோம். அடுத்து வேணு என்ன பண்ண போறாங்கிறத நாம பார்த்துதான் நம்மளோட மூவே இருக்க போகுது. வெயிட் பண்ணுவோம். என்னங்க, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்படி அமைதியாவே இருக்கீங்க. என்னண்ணா, என்ன விஷயம்? வேணு, நீ ஆஃபீஸில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என்னடா, மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? சேச்சே, பிரச்சனைலாம் இல்லைக்கா, நல்ல விஷயம்தான்.
இப்போதைக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சரக்கை உடனே டெலிவரி பண்றதா சொல்லியிருக்கோம். இதுக்கப்புறம் மீதி 2.5 கோடி ரூபாய்க்கு சரக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டா லாபமே நமக்கு 1 கோடி நிற்கும். என்னது 1 கோடியா? ஆமாண்டி, 1 கோடின்னு சொன்னதும் உங்கள் அக்காவுக்கு ஆச்சரியத்தை பற்றியா வேணும்? பின்ன இது என்ன சாதாரண விஷயமா? எல்லாத்துக்கும் காரணம் வேணுதான். அவன்தான் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தி மற்ற கம்பெனிக்கெலாம் கொட்டேஷன் அனுப்பி இந்த ஆர்டரை பிடிச்சிருக்கான். சூப்பர் மாமா. அப்படின்னா இந்த ஆர்டரை முடிச்ச உடனே கம்பெனி பழைய மாதிரி லாபத்துல ரன் ஆக ஆரம்பிச்சிரும்ல? ஆமா ஜோதி. சித்தப்பா சொல்லு பவி. 3 கோடி ரூபாய்க்கு ஆர்டர்னு சொல்றீங்க. அப்படின்னா அதுக்கான சரக்கு ரெடி பண்றதுக்கு நமக்கு நிறைய பணம் தேவைப்படும்ல? ஏய், நீ சும்மாவே இருக்க மாட்டியா? பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது முந்திரி கொட்டை மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஜோதி, பவி கரெக்டாக தான் கேட்குறா. இவ்வளோ பெரிய ஆர்டருக்கான சரக்கு நம்ம தயார் பண்ணணும்னா அதுக்கு பெருசாக பணம் தேவைப்படும். ஆனால் ஏற்கனவே நம்ம கம்பெனி லாஸில் இருக்கிறதுனால எந்த இன்வெஸ்டரும் காசு தரமாட்டேன்றாங்க. பேங்க்லையும் லோன் கேட்க முடியாது. ஏண்டா இப்பதான் ஒரு நல்ல நியூஸ் சொன்ன, உடனே இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? அப்போ அந்த 1 கோடி ரூபாய் லாபம் வராதா? இவ ஒருத்தி அதுக்குள்ளே கோட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டா பார்வேன்னு. முதல்ல ஆர்டர் ரெடி பண்ணுறதை பற்றி தான் யோசிக்கணும். அதுக்கப்புறம் தான் வரப்போகிற லாபம்லாம். அதுக்கு தான் நிறைய பணம் தேவைப்படும்னு சொல்றீங்களே, நம்ம அதை எப்படி ரெடி பண்றது? அதை ரெடி பண்ணுறதுக்கு தான் நான் ஒன்று யோசிச்சு வச்சிருக்கேன். ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் சம்மதிக்கணும். நம்ம வீட்டு பத்திரத்தை ஃப்ளெக்ஸ் பண்ணி அது மூலமாக காசு ரெடி பண்ணலான்னு எனக்கு தோணுது. அப்படி செஞ்சா இந்த ஆர்டர் நம்ம கையை விட்டு போகாது. நானும் வேணும் பேசி தான் இந்த முடிவுக்கே வந்தோம். கடன் கேட்டு வெளியில் அலையிறத விட நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சே பணம் ரெடி பண்ணுறது தான் நல்லது. நீங்க பேசிட்டு இருங்க, இதோ வந்துடுறேன், ஒரு நிமிஷம். ஹலோ சித்தி. என்ன ஜோதி, வீட்ல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல? புரியல சித்தி. வேணு புதுசா ஆர்டர்லாம் பிடிச்சிருக்கானாமே? ஆமா சித்தி. உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏமா, நானும் இதே ஃபீல்டுல தானே இருக்கேன். பிசினஸ்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாம இருக்குமா? அப்புறம் புது ஆர்டர் பத்தி என்ன சொல்றாரு உங்க வேணு? அத பத்தி தான் பேச்சு போயிட்டு இருக்கு சித்தி. புது ஆர்டர் ரெடி பண்றதுக்கு வீட்டு பத்திரத்தை கேக்குறாங்க. வீட்டு பத்திரமா? எதுக்கு? ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு காசு வேணும்ல, அதான் வீட்டு அடமானம் வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணலான்னு சொல்றாங்க. சரி, அதுக்கு நீ என்ன சொன்ன? அதுக்குள்ள நீங்க ஃபோன் பண்ணிட்டீங்க, அதான் பேசிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு தனியா வந்துட்டேன். என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. பெரிய ஆர்டர்னு வேற சொல்றாங்க. பேசாம சரின்னு சொல்லிட வச்சுத்தி. அவசரப்படாத, ஒன்னு பண்ணு, யோசிச்சு சொல்றேன். கொஞ்சம் டைம் வேணும்னு மட்டும் சொல்லு. சரி சித்தி. ஆனா அவங்க இருக்க அவசரத்துக்கு நாளைக்கே என்ன முடிவுன்னு கேட்டா நான் என்ன பண்றது? என்ன பண்ணலான்னு நான் சொல்றேன். நாளைக்கு சரிதாவை கூப்பிட்டுக்கிட்டு இங்க வா, பேசிக்கலாம். சரி சித்தி. சரி, நான் வைக்கிறேன். ஓகே. யார் ஜோதி ஃபோனில்? அது ஒன்றும் இல்லைண்ணே, என் ஃப்ரெண்டு தான். சரி, இந்த வீட்டு அடமானம் வைக்கிறதுக்கு உனக்கு ஓகே தானே ஜோதி? என்ன ஜோதி அமைதியாக நிற்கிற? பணத்தை ஏற்பாடு பண்ண அது ஒன்று தான் வழி. இல்லைண்ணே, நான் கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்லணும். எனக்கு ஒரு நாள் டைம் தரியா? என்ன பேசிகிட்டு இருக்க நீ? இவ்வளோ பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு. மாமா விடுங்க மாமா. ஜோதி, ஒரு நாள் தானே, நீ யோசிச்சு நல்ல முடிவா சொல்லு. நாங்க வெயிட் பண்றோம். சரி மாமா. என்ன பவி, இந்த நேரத்துல தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ, எக்ஸாம் எழுதாததுனால ஸ்கூல் ஃபர்ஸ்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? சாச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தப்பா. நீங்க சொன்ன மாதிரியே
இது சாதாரண எக்ஸாம் தானே. இந்த எக்ஸாம்ல மிஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த எக்ஸாம்ல இன்னும் நல்லா எழுதி ஃபர்ஸ்ட் வர முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சித்தப்பா. அதுவும் இல்லாம முடிஞ்சு போன விஷயத்த பத்தி திரும்பவும் யோசிக்கிறதால என்ன யோசனை சொல்லுங்க. எப்படி பவி உன்னால எல்லாத்துலயும் இவ்ளோ தெளிவா இருக்க முடியுது? பெரியவங்க நாங்களே சில விஷயங்கள்ல தடுமாறுறப்போ சின்ன பொண்ணு நீ இவ்வளவு தெளிவோட இருக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீ சொன்ன மாதிரியே அடுத்த எக்ஸாம்ல நீ தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வர்ற, அது கன்ஃபார்ம். தேங்க்ஸ் சித்தப்பா. நீங்க சொன்னதுக்காகவே நான் கண்டிப்பா வருவேன். அப்புறம் சித்தப்பா, நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். சொல்லு பவி. இல்ல, நான் சின்ன பொண்ணுதான். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன் பவி, நான் போய் உன்னை தப்பா நினைப்பனா? முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. என்கிட்ட என்ன தயக்கம் உனக்கு? இப்ப ஏதோ புது ஆர்டர் வந்திருக்கு, அதுக்காக வீட்டை அடமானம் வைக்கணும்னு பேசிட்டு இருந்தீங்கல்ல? ஆமா. அத கண்டிப்பா பண்ணணுமா சித்தப்பா? ஆமா பவி, இவ்வளோ பெரிய ஆர்டர் நம்ம கம்பெனிக்கு கிடைச்சிருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இதை நம்ம கரெக்டா செஞ்சு கொடுத்து நம்ம கம்பெனிக்கு லாபம் வர வச்சாதானே அத்தை எழுந்து வர்றப்போ அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அது கரெக்ட் தான் சித்தப்பா. ஆனா இதுக்காக வீடை அடமானம் வைக்கிறது தான் ஒரு மாதிரியா இருக்கு. அதுவும் பாட்டி வர இப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு தெரியாம இது செய்யலாமா? வேற வழி இல்ல பவி. வேற எங்கேயும் நமக்கு கடன் தர மாட்டாங்க. இல்லனா நானே இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருப்பேனா சொல்லு. எனக்கு உன்னோட பயம் புரியுது. ஆனா பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம்தான். எவ்வளவோ பேர் இப்படி ரிஸ்க் எடுத்து பிசினஸ்ல பெருசா ஜெயிச்சிருக்காங்க. அதனால நீ என்ன நம்பு. இதுல எந்த தப்பும் வர்றதுக்கு நான் விட மாட்டேன். நான் எப்பயுமே உங்களை நம்புவேன் சித்தப்பா. அப்படின்னா ஒண்ணு பண்ணலாமா? எப்பவுமே நான் பாட்டி கிட்ட ஏதாவது கேட்டா அவங்க விரல் அசைச்சு அதுக்கு பதில் சொல்லுவாங்க. அதே மாதிரி இத பத்தியும் நம்ம கேட்கலாமா சித்தப்பா? பாட்டிக்கு இதுல இஷ்டம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க பதில் சொல்லுவாங்க. குழந்தைகளோட உலகமே தனிதான். சரி, ஓகே, உனக்காக அதையும் பண்ணிடலாம். ஜோதி ஒரு நாள் டைம் கேட்டிருக்கா. அவளோட முடிவையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரியும் செஞ்சிடலாம். ஓகேவா? ஓகே சித்தப்பா. சரி, நீ போய் படு. இப்போதானே ஃபீவர் சரியாயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இந்த மாதிரி சீரியஸான விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு ஸ்ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்க கூடாது. சரியா? போ. சரி சித்தப்பா. ஹாய் பவி. வாமனோ. என்ன பவி, அன்னைக்கு என்கிட்ட சொன்னியே நீ தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருவேன்னு. ஆனா இப்ப யார் தெரியுமா ஸ்கூல் ஃபர்ஸ்ட்? நான் தான். டேய் நிறுத்துடா. பவி எக்ஸாம் எழுதல, அதனால அவளுக்கு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. இது எல்லாருக்கும் தெரியும். அதுக்காக நீ ஃபர்ஸ்டா வருவேன்னு எப்படிடா சொல்ற? சும்மா ரீல் தானே விடுற? இல்ல அர்ஜுன், நிஜமாவே நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். என் பேப்பரை கரெக்ட் பண்ணி பார்த்துட்டு கிளாஸ் மிஸ் தான் அப்படி சொன்னாங்க. நாங்க எதிர்பார்க்கவே இல்லையா மனோ, நீ பவியை தாண்டி ஃபர்ஸ்ட் வருவேன்னு. இரு நாங்களும் ஒரு நாள் நிறைய மார்க் எடுத்து ஃபர்ஸ்ட் வாங்குவோம். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நீ ரொம்ப சீன் போடாதடா. பவி எக்ஸாம் எழுதாததுனால தான் நீ ஃபர்ஸ்ட். அவ எழுதினானா அவ தான் ஃபர்ஸ்ட். அதனால என்ன அர்ஜுன், அவனும் நல்லா படிச்சதால தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மனோ. இதே மாதிரி நீ எல்லா எக்ஸாம்லயும் நல்லா மார்க் வாங்கணும். சூப்பர் மனோ, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வரேன். நில்லு பவி. என்னால தானே பவி இதெல்லாமே. சாரி பவி. விடு அர்ஜுன், இப்ப எதுக்கு சாரி எல்லாம்? கரெக்ட், நான் செஞ்ச தப்புக்கு சாரி கேட்க கூடாது, அது சரி பண்ணணும். புரியலே அர்ஜுன். என்னால தானே பவி எக்ஸாம் எழுத முடியாம போச்சு. அதை நான் சரி பண்ணணும்னா திரும்ப
அவளை நான் எக்ஸாம் எழுத வச்சு அவளை ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஆக்குவேன். அர்ஜுன் என்னடா பேசுற? அதான் எல்லா எக்ஸாமும் முடிஞ்சு போச்சே, அப்புறம் எப்படி பவியை திருப்பி எழுத வைப்ப? நீ சுமார்ரா. நான் எப்படியாவது பவியை எழுத வச்சு காட்டுவேன். அதுக்கப்புறம் அவ தான் ஃபர்ஸ்ட். பாக்குறியா? அர்ஜுன் நீ சொல்றதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. ஆமா அர்ஜுன், இந்த எக்ஸாம் இல்லைன்னா என்ன, நான் அடுத்த எக்ஸாம்ல பாத்துக்கிறேன். முடியாது பவி, என்னால தானே நீ சோகமா இருக்க. நானே உன் சோகத்தை சந்தோஷமா மாத்துறேன். அது எப்படி நடக்குதுன்னு மட்டும் நீங்க எல்லாரும் வேடிக்கை பாருங்க. ஏய் என்னப்பா எல்லாரும் கூட்டமா வந்திருக்கீங்க? யாருக்காவது பர்த்டேவா? இல்ல மேம். அப்புறம் என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு வேற கிளாஸ் இருக்குல்ல. அது வந்து மேம், எங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இருக்கு. என்ன? பவியால அன்னைக்கு அவளால கடைசி எக்ஸாம் எழுத முடியாம போச்சுல. ஆமா. அவ திரும்பி அந்த எக்ஸாம் எழுத நீங்க இன்னொரு சான்ஸ் மட்டும் கொடுக்கணும் மேம். என்ன அர்ஜுன் விளையாடுறியா? முடிஞ்சு போன எக்ஸாம திரும்பி எப்படி எழுத முடியும்? புரியுது மேம். ஆனா அந்த எக்ஸாம் பவி எழுதாததுனால தான் அவளால ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுக்க முடியல. இப்போ அதை மட்டும் அவ எழுதிட்டா கண்டிப்பா பவி தான் மேம் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருவா. அது எனக்கும் தெரியுமே. பவிதா ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருவான்னு நானும் நினைச்சிட்டு தான் இருந்தேன். ஆனா என்ன பண்றது, அவளோட பேட் லக் கரெக்டா எக்ஸாம் டைம்ல உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அவ தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். ஐயோ, அது பவியோட பேட் லக் இல்ல, என்னால தான் அவளுக்கு இப்படி ஆச்சு. என்ன சொல்ற? அர்ஜுன் நீ சும்மா இரு பவி. மேம், அன்னைக்கு டியூஷன்ல நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதுல இருந்து என்ன காப்பாத்துறதுக்காக தான் பவி எனக்கு பதிலா பனிஷ்மெண்ட் வாங்கி மழையில நின்னுட்டா. ஓ. அதனால தான் அவளுக்கு ஜுரமே வந்துச்சு. இல்லனா பவி எந்த பிரச்சனையும் இல்லாம கடைசி எக்ஸாம் எழுதி அவ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வந்திருப்பா மேம். ப்ளீஸ் மேம், ஒரே ஒரு தடவை மட்டும் நீங்க இவளுக்கு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா பவி கண்டிப்பா எக்ஸாம் சூப்பரா எழுதிடுவா மேம். நீ சொல்றது எல்லாம் எனக்கு புரியுது. உன்னால இப்படி ஆயிடுச்சேன்னு நீ வருத்தப்படுறேனும் தெரியுது. ஆனா ஸ்கூலுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குல்ல. ரூல்ஸ் படி ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாம் மிஸ் பண்ணிட்டா அவ்வளவுதான். ரீசான்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்கப்பா. அன்னைக்கு நீங்க தானே சொன்னீங்க தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி 2000 தடவைக்கு மேல தோத்து போனாருன்னு. அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்காம போயிருந்தா நம்மளுக்கு லைட்டு கிடைச்சிருக்குமா மேம்? பவி எக்ஸாம் எழுதி தோத்து போயிருந்தா கூட பரவாயில்ல, அவ எக்ஸாம் எழுத முடியாம தானே மேம் போச்சு. அப்புறம் ஏன் மேம் அவளுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்க கூடாது? நீங்க இந்த வாய்ப்பை கொடுங்க. அதுல பவி தோத்துட்டா நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேக்குறோம். ப்ளீஸ் மேம், ப்ளீஸ் மேம். டேய் கேளுங்கடா. சரி சரி சரி. சின்ன பசங்களா இருந்தாலும் ரொம்ப பக்குவமா இருக்கீங்க, அது நல்ல விஷயம். அதுக்காக நான் பவிக்கு இன்னொரு சான்ஸ் தர ரெடி தான். ஆனா இத நான் மட்டுமே முடிவெடுக்க முடியாது. முதல்ல பிரின்சிபால் கிட்ட இத பத்தி நான் பேசுறேன். அவங்க ஓகேன்னு சொல்லிட்டா பவிய இன்னொரு தடவை எக்ஸாம் எழுத நான் விடுறேன். ஆனா அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரிங்க மேம். நான் பிரின்சிபலை பார்த்து பேசிட்டு என்னன்னு சொல்றேன். சூப்பர் அர்ஜுன், என்னென்னமோ பேசி மேம் சரின்னு சொல்ல வச்சுட்டே. கலக்கிட்ட அர்ஜுன். டே மனோ, ஃபர்ஸ்ட் வந்துருவேன்னு ரொம்ப பேசினால இப்ப பாரு யார் ஃபர்ஸ்ட் வர போறான்னு. இருடா, முதல்ல பிரின்சிபல் ஓகே சொல்லிட்டோம்.
என்னாச்சுமா? கிளாஸுக்கு போகலையா? மேம் உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு மேம். அப்படியா? என்ன விஷயம்? என் கிளாஸ்ல பவித்ரான்னு ஒரு பொண்ணு படிக்கிறா இல்ல மேம்? ஆமா, ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட்னு சொல்வீங்களே. ஆமா மேம். இப்ப நடந்த எக்ஸாம்ல எல்லாத்துலயும் அவ தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கா. ஆனா கடைசி எக்ஸாம்க்கு மட்டும் வர முடியாத மாதிரி அவளுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதனால அவ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரதும் மிஸ் ஆயிடுச்சு. அதனால இன்னொரு தடவை அந்த எக்ஸாம எழுத சான்ஸ் வேணும்னு அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேக்குறாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அது எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் திரும்ப எக்ஸாம் எழுதுறதுக்கு சான்ஸ் கொடுக்க முடியும்? எக்ஸாமுக்கு வர முடியாம போனது அந்த பொண்ணோட தப்பு. அப்படியெல்லாம் ஸ்கூல் ரூல்ஸ இஷ்டத்துக்கு மாத்த முடியாது. போய் அடுத்த எக்ஸாமுக்கு படின்னு சொல்லிட்டு உங்க வேலைய பாருங்க. டேய் அர்ஜுன், நான் மறுபடியும் வெறுப்பேற்றணும்னு நினைக்காதடா. முடிஞ்சு போன எக்ஸாம் எல்லாம் திரும்பவும் எழுத அலோவ் பண்ண மாட்டாங்கடா. அதான்டா ஸ்கூல் ரூல்ஸு. நீ சும்மாறா, எல்லாம் எனக்கு தெரியும். கண்டிப்பா பவிக்கு பிரின்சிபல் இன்னொரு சான்ஸ் தருவாங்க. நீ வேணா பாரு நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு. அர்ஜுன், மன சொல்ற மாதிரி எனக்கும் கூட நம்பிக்கை இல்ல. எதுக்கு நம்ம தேவையில்லாம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்? நீ என்ன பவி எப்பவுமே பாசிட்டிவா பேசுவ, ஆனா இப்ப மட்டும் இப்படி பேசுற. இப்ப என்ன இந்த எக்ஸாம் எழுத விடுவாங்கன்னு உனக்கு நம்பிக்கையே இல்லை அதானே? நானே உனக்கு நம்பிக்கை வர வைக்கிறேன் பாரு. அர்ஜுன், என்னடா பண்ணிட்டு இருக்க? நேத்து நான் ஒரு படம் பார்த்தேன். அதுல ஹீரோயினுக்கு நம்பிக்கையை வர வைக்க இப்படிதான் பண்ணாங்க. எப்படி பண்ணாரு? மனசுல நடக்க வேண்டியதை நினைச்சுக்கிட்டு இந்த 3 கல்லையும் இந்த கப்பில் கரெக்டா த்ரோ பண்ணணும். 3 கல்லும் கப்பில் கரெக்டா விழுந்துருச்சுன்னா அப்பா அவங்க நினைச்சது நடக்கும். நீயும் இப்ப எக்ஸாம் எழுத சான்ஸ் கிடைக்கும்னு நினைச்சுக்கிட்டு இதுல கல்லை தூக்கி போடு. 3 கல்லும் விழுந்தா உனக்கு சான்ஸ் கன்ஃபார்ம். நான் சொன்னா கேட்பல, வந்து ட்ரை பண்ணு. கமான் பவி, கமான். இந்த அடுத்த கல்ல போடு. நீங்க ரீ எக்ஸாம் கேட்டீங்க? ஆமா மேம். ஆனா இதுங்கள வெயிட் பவி, இதான் கடைசி கல்லு. இத நீ கரெக்டா போட்டினா கண்டிப்பா உனக்கு சான்ஸ் கிடைக்கும். மறுபடியும் எக்ஸாம் எழுதுவோம், ஃபர்ஸ்ட் வந்துருவோம் நினைச்சுக்கிட்டு அதை போடு. கண்டிப்பா நீ ஜெயிப்ப. Come on, Pavi, come on, come on, come on.
சூப்பரா பண்ண பவி. சூப்பர் பவி. நான் சொன்னேன்ல பாரு 3 கல்லுமே கரெக்டா விழுந்துருச்சு. நீ ஃபர்ஸ்ட் வர்றது கன்ஃபார்ம். பாத்தீங்களா மேம், நான் இவங்களுக்காக ரீ எக்ஸாம் கேட்க வந்தா இவங்க கல்ல போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இருங்க இருங்க, சின்ன பசங்களா இருந்தாலும் அவங்களோட நம்பிக்கைய பாத்தீங்கல்ல. இப்ப நாம போய் நீ எக்ஸாம்ல எழுத முடியாதுன்னு சொன்னா லைஃப்ல செகண்ட் சான்ஸ்னு ஒன்னு இருக்குங்கிற நம்பிக்கையே இவங்களுக்கு வருமா? ஒரு பப்ளிக் எக்ஸாம்ல தோத்துட்டா எல்லாமே முடிஞ்சதுன்னு நினைச்சுதான் எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் சூசைட் பண்ணிக்கிறாங்க. முயற்சி பண்ணினா அடுத்த எக்ஸாம்ல ஒன்னு இருக்குன்னு ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரிய வைக்கணும். அப்போ பவித்ராக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாமா மேடம்? ஆமா. நீதானே பவித்ரா? ஆமா மேம். இன்னொரு சான்ஸ் கொடுத்தா நீ எக்ஸாம் நல்லா எழுதுவியா? சூப்பரா எழுதுவேன் மேம். சரி, உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன். ஆனா ஒண்ணு, அதுல நீ 100க்கு 100 மார்க் எடுக்கணும். எடுப்பியா? மேம் பவி கண்டிப்பா எழுதிருவா. என்ன பவி எழுதிருவல? இந்த பொண்ணு எக்ஸாம் எழுதுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே மேம். வாங்க வாங்க, உட்காருங்க. முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்ன மஞ்சு திடீர்னு ஸ்வீட் எல்லாம்? பின்ன அக்கா சொன்னாங்களே புதுசா பிசினஸ் ஆர்டர்லாம் பிடிச்சிருக்கீங்கன்னு, அதுக்கு தான். இதுக்கப்புறம் வேற லெவலுக்கு போக போறீங்க. என்னெல்லாம் மறந்துட மாட்டீங்களே? உட்காருங்க உட்காருங்க. அப்புறம் என்ன சரிதா, உன் தம்பி புது ஆர்டர்லாம் பிடிச்சு கம்பெனி அசத்திட்டான் போல. ஆமா அத்தை, எங்களுக்கே நேத்து தான் சொன்னான். அது இருக்கட்டும் ஜோதி, பணம் ஏற்பாடு பண்ண வீட்டு பத்திரத்தை வேணு கேக்குறான்னு சொன்னியே, அதுக்கு என்ன முடிவு பண்ணிருக்க? இது வரைக்கும் என்ன முடிவு பண்ணணும்னு தெரியல சித்தி. அதான் உங்ககிட்ட கேட்டு யோசனை பண்ணலான்னு. நானும் யோசிச்சு பார்த்தேன். வேணு கேக்குறதும் கரெக்டா தான் இருக்கு. அக்கா என்னக்கா பேசுற? வீட்டு பத்திரத்தை அடமான வைக்கிறேன்னு அவரு சொல்றாரு, நீ அத போய் கரெக்ட்னு சொல்ற? வேற என்ன பண்றது மஞ்சு, பிசினஸ்ல இப்படி பெரிய ஆர்டர் கிடைக்கிறதெல்லாம் எப்பயாச்சும் தான் கிடைக்கும். அத நாம மிஸ் பண்ணிடக்கூடாதுல்ல. அதுக்காக இருக்கிற வீட்டை போய் யாராவது அடமானம் வைப்பாங்களா? நாளைக்கு ஒருவேளை இந்த டீல்ல ஏதாவது சிக்கலாகி வீட்டை மீட்க முடியாம போயிடுச்சுன்னா என்ன செய்வாங்க சொல்லு? அப்படிலாம் எந்த சிக்கலும் வராது மஞ்சு. பிசினஸ்ல ரிஸ்க் எடுத்தாதான் லாபம் பார்க்க முடியும். ரிஸ்க் எடுக்கலாம்க்கா, ஆனா அத கரெக்டா எடுக்கணும். நீ சொல்றத பார்த்தா பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இருக்கிறத பணையம் வைக்கிற மாதிரி இருக்கு. நீ ஏன் இப்படி யோசிக்கிற? பாசிட்டிவா யோசி மஞ்சு. நீ தானே சொல்லுவ பிசினஸ்ல பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும்னு. அப்புறம் எப்படி அதை யோசிக்காம இருக்க முடியும்? அட, ஒருவேளை அவன் நல்லபடியா இந்த ஆர்டரை முடிச்சுட்டா அது அவங்களுக்கு நல்லது தானே. நாளைக்கு ராமா கண்ணு முழிச்சு வரப்போ கம்பெனி நல்லா இருக்குன்னு தெரிஞ்சா சந்தோஷப்படுவாள்ல. அப்படின்னு நீ நினைக்கிற. இன்கேஸ் ஏதாவது சொதப்பி வீடே போயிடுச்சுன்னா ரமா ஆண்டி எந்திரிச்சு வரப்ப அது எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். இங்க பாருங்க, நான் வேணு பத்தி தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க. வேணு பிசினஸ்ல திறமையானவர் தான். ஆனா நேத்து வரைக்கும் அவர் எப்படி இருந்தாரு? என் நேரமும் பாட்டிலும் கையுமா தானே இருந்தாரு. அவர் நாளைக்கு அதே நிலைமைக்கு போயிட்டாருன்னா என்ன பண்றது? அதனாலதான் சொல்றேன், அவசரப்பட்டு வீட்டெல்லாம் அடமானம் வைக்காதீங்க. அது பெரிய ரிஸ்க். மஞ்சு, தேவையில்லாம அவங்களை எதுக்கு நீ பயமுறுத்துற? பயமுறுத்தலக்கா, பிராக்டிக்கலா பேசுறேன். அதுவும் அவங்க நல்லதுக்காக தான் பேசுறேன். ஏன் இவ்வளவு சொல்றியே? பேசாம நீயே அந்த காசை இவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரலாமே.
அவங்க வீடும் அடமானத்துல போகாம இருக்கும். எனக்கும் அந்த யோசனை இருந்துச்சு. ஆனா அதுக்கு வேணு ஒத்துக்க மாட்டானே. ஏற்கனவே அவன் என்ன விரோதிய பாக்குற மாதிரி தான் பாக்குறான். இதுல நான் கொடுத்த பணத்துல அந்த ஆர்டர் எடுக்கிறேன்னு தெரிஞ்சா ஈகோல டீலையே கேன்சல் பண்ணிட்டு போயிடுவான். அப்புறம் நஷ்டம் இவங்களுக்கு தான். என்ன ஜோதி, நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமா சித்தி, வேணுமாம்மா நீங்க ஹெல்ப் பண்றீங்கன்னு தெரிஞ்சா ஒத்துக்க மாட்டாரு. ஆனா பெரிய ஆர்டர், பெரிய லாபம்னு சொல்றாங்க. அதை விடவும் மனசு இல்ல. மஞ்சு சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் வீட்டை அடமானம் வைக்கவும் பயமா இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னே புரியல அத்தை. பேசாம நான் ஒரு யோசனை சொல்றேன், அப்படி செய்றீங்களா? இப்படி பண்ணீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கிற பணமும் கிடைக்கும், வீட்டையும் காப்பாத்திரலாம். சரியா? முதல்ல வீட்டுக்கு போய் இத பத்தி பேசுங்க. போங்க. சரி சித்தி, கிளம்புறோம். நல்லா எழுது. சரி மேம். கடவுளே, பவி எப்படியாவது எக்ஸாம சூப்பரா எழுதி ஃபுல் மார்க் வாங்கணும். அவ தான் ஃபர்ஸ்ட் வரணும். ப்ளீஸ் கடவுளே, அவளை ஜெயிக்க வச்சிரு. அர்ஜுன் போதும், விட்டா விரலே கடிச்சிட்டு போயிட போல. நீ சும்மா இரு. உட்காரு உட்காரு, எக்ஸாம நல்லா எழுது. நல்லா எழுதுறாளா? அப்படிதான் நினைக்கிறேன் மேம். சரி, ஓகே. எழுதினதும் உடனே வாங்கி வந்து கரெக்ட் பண்ணிடுங்க. ஓகே. சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்டா வராளான்னு நானும் பாக்குறேன். சரி மேம். இதை நல்லா படிச்சு வச்சிருந்தோமே, டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குதே. என்ன அர்ஜுன், பவி திடீர்னு டென்ஷன் ஆகுறா? மறந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பிரின்சிபல் வேற அவன் 100க்கு 100 எடுக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே உட்காந்துருக்காங்க. அதான் ப்ரெஷர் ஆயிட்டா போல இருக்கு.